وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1442 ஷாபான் மாதம் 27ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் சிறந்த மாதத்தை வரவேற்க சிறந்த வழி எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு வழிபடுவதென்பது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் பொக்கிஷமாக இருக்கிறது, மிகவும் பெருமதியான சம்பாத்தியமாக இருக்கிறது. அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது ஒரு மனிதன் பெறக்கூடிய சிறந்த இலாபமாகவும், அதுதான் மனிதனிடத்திலே வேண்டப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்கிறது. சுவர்க்கத்தை பொறுத்தவரையிலே அதை விரும்பத்தகாதவைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது. ஹராமான விடயங்கள், வெறுக்கத்தக்க விடயங்கள், இவைகளை தவிர்த்து கொள்ளும் போதுதான் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். நரகத்தை பொறுத்தவரையிலே ஆசைகள், இச்சைகளை கொண்டு சூழ்ந்துள்ளது. மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதனூடாக, மனோ இச்சைக்கு அடிமையாவதனூடாக அவன் நரகத்துக்குரியவனாக மாறுவான். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, உங்களது கூலிகள் பூரணப்படுத்தப்படுவதெல்லாம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் தான். யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எனவே அல்லாஹ் ஏவிய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதில் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக எதனை முற்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நன்குணர்பவனா இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக மனிதன் உலகத்திலே உலக ஆசைகள் மூலமாக, உலக இன்பங்கள் மூலமாக குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டுள்ளான். அவன் உலக அலங்காரங்களிலே, உலக டாம்பீக வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கிறான். அதே உலக சிந்தனையிலே சதாவும் அதனுடைய விடயங்களிலே அவனை ஈடுபடுத்திக் கொள்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்வு என்பது விளையாட்டும் வீணும் அலங்காரமும், உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்வது, குழந்தைகள் சொத்துக்களிலே ஒருவருக்கொருவர் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற போட்டி போடுவதுதானே அல்லாமல் வேறொன்றும் கிடையாது என்று உலகத்தை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது. அவ்வாறு உலகத்திலே மதிமயங்கி அவன் வாழுகின்ற போதோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அந்த உலக ஆசை, உலக மோகம் அவனை மறக்கடித்து விடும். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு நாள் இருக்கிறது, நான் மீளக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது என்பதை அவனுடைய உள்ளத்திலிருந்து அழித்து அகற்றிவிடும். நிச்சயமாக இந்த உலக சுகம் என்பது, உலக இன்பம் என்பது சொற்பமானதே தவிர வேறொன்றும் கிடையாது. வல் ஆகிரது இன்த ரப்பிக லில் முத்தகீன், நிச்சயமாக மறுமை என்பது அல்லாஹ்விடத்திலே இறை விசுவாசிகள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த உலக வாழ்வு என்பது ஒரு பசுமையான இன்பம் தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்திலே உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். எதனை நீங்கள் செயல்படுத்தி வரப்போகிறீர்கள் என்பதை பரீட்சிப்பதற்காக. எனவே உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதனுடைய ஆரம்பம் என்பது உலக மோகத்திலே மூழ்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும்.
ஆனால் இறுதியோ அழிவாக இருக்கும். அனைவர்களும் அனைத்தும் அழிந்துவிடும். அந்த உலகத்திலே ஹலாலானவைகளை சம்பாதிப்பது, ஹலாலானவைகளை பயன்படுத்துவது நட்கூலி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதே நேரத்திலே ஹராமான தடுக்கப்பட்ட விடயங்கள் தண்டனைக்குரியதாக இருக்கும். உலகத்திலே யார் ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள். யார் உலகத்திலே அதிக தேட்டமுடையவர்களாக நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்களோ இறுதியில் கை செய்யப்படுவார்கள். யார் உலகத்தை விட்டு தேவையற்றவர்களாக இருக்கிறார்களோ உலகத்திலே அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். உலகத்திலே யார் வறுமை கோட்டில் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கவலைப்படுவார்கள். அதே நேரத்தில் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் சதா முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதனூடாக அவர்கள் ஃபித்னாவில் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவார்கள். அந்த உலகம் அவனை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். யார் அந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அந்த உலக மோகம் அவர்களை மறைத்துவிடும். அதே நேரத்திலே யார் உலகத்தை பார்த்து படிப்பினை பெற வேண்டும், உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் உண்மையிலே பார்வையுடையவர்களாக சிந்திப்பவர்களாக மாறுவார்கள். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அது மாத்திரமல்ல, ஏமாற்றக்கூடிய ஷைத்தானும் அல்லாஹ்வை விட்டு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களை ரமலான் மாதம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறீர்கள். உண்மையிலே சிறப்பான நல்ல பொழுதுகள் உள்ள அந்த மாதம், நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பம், அல்லாஹ்வை வணங்குவது, தௌபா செய்வது, இஸ்திக்பார் செய்யக்கூடிய மாதம், அல்லாஹுக்கு அடிபணிந்து தன்னை அடிமைத்துவத்தை அல்லாஹுக்கு பரம் சாட்டி வணங்கக்கூடிய மாதம், உலகத்தை விட்டும் உலக மோகத்தை விட்டும் ஒதுங்கி இருந்து மறுமைக்காக தனது பயணங்களையும் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் முன்னோக்க வேண்டிய மாதம். இந்த உலக ஆசைகள் உலக மோகத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய மாதம். அல்லாஹுக்கு வழிபட்டு வணக்கங்கள் செய்வதிலே போட்டி போடக்கூடிய மாதம். எனவே அல்லாஹுடன் உங்களது உடன்படிக்கைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே கூறுவதை நாம் காணலாம். வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களது ரப்பின் பக்கம் திரும்பி விடுங்கள். வ அஸ்லிமு லஹு, அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடவுங்கள். உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹின் பக்கம் திரும்பி விடுங்கள். அவ்வாறு வேதனைகள் வந்து விட்டதென்றால் சும்மலா துன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போல் உங்களது ரப்பிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்ட அழகானவைகளை பின்பற்றி நடவுங்கள். உங்களுக்கு திடீரென வேதனைகள் வந்து விட்டதென்றால் நீங்கள் உணராத வகையிலே, நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத வகையிலே திடீரென வேதனைகள் வருவதற்கு முன்னால், தண்டனைகள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் இறக்கிய அழகானவைகளை பின்பற்றி நடவுங்கள். இறுதி நேரத்திலே நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக, அல்லாஹுக்கு வழிபடுவதை விட்டும் நான் எனது வாழ்வை வீணடித்து விட்டேனே, எனக்கேற்பட்ட நஷ்டமே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காகவும், அதே போன்றுதான் நீங்கள் என்னை அல்லாஹ் நேர்வழிப்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆகியிருப்பேனே என்று சொல்லாமல் இருப்பதற்காகவும், அதே நேரத்திலே வேதனைகளை காணுகின்ற போது, தண்டனைகள் கண்முன்னே வருகின்ற போது என்னை ஒரு முறை ஒரு விடுத்தம் திரும்ப சென்று விட்டால், மீட்டி அனுப்பி வைத்து விட்டால் நல்லவர்களாக ஆகிவிடுவேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லாஹ் இறக்கியவைகளில் அழகானவைகளை பின்பற்றுங்கள், அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்று அல் குர்ஆன் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹுடைய அருளையும் அவனது சிறப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு அந்த ரமலான் மாதத்தை நீங்கள் வரவேறுங்கள். அதனை நீங்கள் முன்னோக்குங்கள். அல்லாஹுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் எதிர்பாருங்கள். அதற்கு மாற்றமாக பொடுபோக்காக அந்த ரமலானுடைய மகிமையை புறந்தள்ளி புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நபியே சொல்லுங்கள், அல்லாஹுடைய அருளாலும்
அவனுடைய சிறப்பாலும் தான் இதை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இதனூடாக நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், அவர்கள் சந்தோஷம் அடையட்டும், அவர்கள் சந்தோஷம் அடைவது அவர்களுக்கு சிறந்ததாக அமையும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த ரமலான் மாதத்தை எவ்வாறு மகிமைப்படுத்த வேண்டுமோ, எவ்வாறு கௌரவப்படுத்த வேண்டுமோ, அதற்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ, அந்த வகையிலே ரமலான் மாதத்தை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள். உண்மையிலே அதுதான் வேண்டப்பட்டதும் வரவேற்புக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, யார் அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்டவைகளை மகிமைப்படுத்துகிறார்களோ அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதே போன்று இன்னும் ஒரு திருக்குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை மகிமைப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை பயந்ததினாலாகும், அல்லாஹ்வை அஞ்சியதினாலாகும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே தௌபாவுடைய மாதத்திலே தௌபாவை நீங்கள் செய்யுங்கள். கொடை கொடுக்கக்கூடிய கொடை மாதத்திலே கொடைகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். குர்ஆனுடைய மாதத்திலே குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். பிரார்த்தனையுடைய மாதத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள். வழிபடக்கூடிய மாதத்திலே அல்லாஹுக்கு அதிகமாக வழிபடுங்கள். அருள் மாதத்திலே அல்லாஹுடைய அருளை வேண்டுங்கள். எனவே இவ்வாறான நன்மையான விடயங்களை உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக ஒரு மனிதன் ரமலானை அடைந்து கொள்வதென்பது உண்மையிலே அவன் பெற்றிருக்கக்கூடிய பேரருளாக அது இருக்கிறது. எனவே அவனுக்கு நன்றி செலுத்தி அந்த ரமலானை நல்ல முறையிலே செயல்படுத்துவதற்கு அவனால் இயலுமான முயற்சிகளையும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவைப்பாட்டுடன் இருக்கின்றான். எனவே இந்த ரமலான் மாதத்திலே நன்மைகள் செய்வதற்கு, அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு போட்டி போட்டு அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள். நன்மைகளை செய்யக்கூடியவர்களே அதற்காக முன்னோக்கி செல்லுங்கள். பாவத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களே அவைகளை விட்டு உங்களை சுருக்கிக் கொள்ளுங்கள். யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய அந்த பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் ரமலானுடைய அந்த அருமையான சந்தர்ப்பங்களை யார் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், சுப செய்திகள் உண்டாகட்டும். அவர்கள் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக வெற்றியாளர்களாக மாறிவிடுவார்கள். அதற்கு மாற்றமாக யார் இந்த ரமலானுடைய பொழுதுகளை வீணாக கழித்து அந்த வீணாக கழித்து இறுதியிலே எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே கை சேதமே என்று இறுதியில் கவலைப்படுவதால் எந்த பயன்பாடும் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. யார் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினூடாக பாவ மன்னிப்பு பெற்றவனாக மாறவில்லையோ அவன் நாசமாகட்டும், அல்லாஹ் அவனை தூரமாக்கட்டும் என்ற அந்த இக்கட்டான நிலையை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் நமது பாவ கரைகளை அழிக்கக்கூடியதாக, ரமலான் நம்மை பாவங்களை விட்டு புனிதர்களாக மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆத்மா என்பது நமது ஆத்மா உண்மையிலே ஒரு பயிற்சி பாசறை வேண்டி நிற்கிறது, ஒரு படிமுறையை வேண்டி நிற்கிறது. அதற்கு ஒரு முன்னுரையாக ஒரு முன்னேற்பாடுகளை நமது ஆத்மா வேண்டி நிற்கிறது. எனவே ஒரு மனிதன் உயர்வை தேட வேண்டும் என்றால், ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் பல ஏணி படிகளை தேவையுடையவனாக இருக்கிறான். அதற்கு தேவையான துணையாக உதவிகளை அவன் வேண்டி நிற்கிறான். எனவே இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு உதவியாக இருப்பது, இந்த ரமலான் மாதத்தை உண்மையாக வரவேற்பதற்கு உதவியாக இருப்பது உண்மையிலே ஒரு மனிதன் தௌபா செய்வது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹுடன் உள்ள உடன்படிக்கையை அவன் உறுதியாக உண்மையாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய பாவ கரைகளை பாவங்களை களைந்து கொள்வது, பாவங்களை இல்லாமலாக்கிக் கொள்வது என்பது உண்மையிலே நல்லமல்கள் செய்வதற்கு அவன் முயற்சி செய்வதற்கு ஒரு ஆர்வமூட்டக்கூடியதாக பாவ கரைகளை களைவது ஒரு அடிப்படையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவன் இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பதற்கும் தனது ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னிடத்திலே உள்ள முறையற்றவைகளை சீர் செய்து கொள்வதற்கும் பாவங்களை களைவது ஒரு அடிப்படையாக உதவியாக இருக்கும். வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள் இறை விசுவாசிகளே, லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி அடையலாம் என்று
அல் குர்ஆன் அறைகூவல் விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே தௌபா என்பது அல்லாஹ்விடத்திலே பாவ விமோசனம் பெறுவது என்பது வெற்றியின் வழியாக இருக்கிறது, வெற்றிக்கான அடிப்படை காரணியாக இருக்கிறது, சீர்திருத்தத்தின் ஆரம்பமாக பாவ மன்னிப்பு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இவ்வாறு அறைகூவல் விடுக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, களப்பற்ற முறையிலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் தௌபா செய்வதென்பது உங்களது பாவக்கரைகளை மன்னித்து பாவக்கரைகளுக்கு குற்ற பரிகாரமாக அது அமைந்து சுவர்க்கத்திலே நதிகள் ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே அது நுழைய வைக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய அருளை விட்டும் ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது பாவங்களை மன்னிப்பான் என்ற உறுதியான எண்ணத்துடன் தௌபாவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். நபி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து அந்த மனிதர் நபி அவர்களிடத்திலே கூறுகின்றார், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்விலே எல்லா விதமான பாவங்களையும் செய்து விட்டான், எந்த பாவத்தையும் அவன் விட்டுவிடவில்லை, எல்லாவற்றையும் அவன் செய்து விட்டான். இந்த மனிதனுக்கு பாவம் இருக்கிறதா, தௌபா இருக்கிறதா என்று கேட்ட போது நபி அவர்கள் கேட்கிறார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த மனிதனிடத்திலே கேட்ட போது அந்த மனிதரோ, ஆம், உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்றும் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறிவிட்டு நபி அவர்கள் கேட்கிறார்கள், நீ நன்மை செய்து தீமைகளை விட்டு விடுகிறாயா என்று கேட்ட போது அதற்கும் அவர் ஆம் என்று கூறுகிறார். அப்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் கூலிகள் வழங்கப்படும், நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்படும் என்று நபி அவர்கள் அந்த எல்லா பாவங்களையும் செய்த அந்த மனிதனுக்கு நபி அவர்கள் நல்ல செய்தியை கூறுகிறார்கள். அப்போது அந்த மனிதரோ, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சந்தோஷத்தின் உச்சகட்டத்தினால் அல்லாஹ்வை புகழக்கூடியவனாக இருந்தான் என்ற செய்தி தபரானி என்ற கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ளது. எனவே பாவக்கரைகளை மன்னிப்பதற்கு மன்னிப்பாளன் காத்து கொண்டிருக்கிறான். மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் எங்கே? அவர்கள் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும் என்பதை இந்த சம்பவத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நிச்சயமாக செய்தான் என்பவன் உங்களது எதிரியாக இருக்கிறான். எனவே அவனை நீங்கள் எதிரியாகவே கருதி கொள்ளுங்கள். ஏனென்றால் இது போன்ற சிறப்பான நல்ல அருமையான சந்தர்ப்பங்களிலே ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய அருளையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக அடியார்களை திசை திருப்பக்கூடிய வேலைகளிலே ஷைத்தான் ஈடுபடுவான். அல்லாஹுக்கு வழிபடுவதை விட்டும் அவர்களை தடுக்கக்கூடிய வேலையிலே ஈடுபடுவான். எனவே இந்த அருமையான சந்தர்ப்பங்கள் பலருக்கு தப்பி போவதற்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒரு காரணமாக அமைந்துவிடும். உண்மையான புத்திசாலி, புத்தி உள்ளவன் யார் என்றால், தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு மறுமைக்காக, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்காக யார் செயல்படுகிறானோ அவன்தான் புத்திசாலியாக இருக்கிறான். அதற்கு மாற்றமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய வெறும் எதிர்பார்ப்பை மட்டும், எந்த நன்மைகளும் செய்யாமல் எதிர்பார்ப்பிலே மட்டும் இருக்கக்கூடியவன் ஒரு இயலாதவனாக, நஷ்டமடைந்தவனாக கருதப்படுவான். எனவே நாளைய மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால், நன்மைகள் நெருக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களது நன்மைகளை சரி செய்து கொள்ளுங்கள், நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள், உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவது என்பதை விட உலகத்திலே சுய பரிசோதனை செய்வது, தன்னை சீர் செய்து கொள்வது, தன்னை முறையாக கணக்கிட்டு பார்த்து கொள்வது மிகவும் எளிதானதாக இருக்கும். எனவே மறுமையிலே உங்களது அனைத்து விடயங்களும் கண்காணிக்கப்படும், காண்பிக்கப்படும். அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் எதுவும் மறைந்ததாக, திரை மறைவிலே இருக்க மாட்டாது. ஒவ்வொரு விடயங்களும் தெளிவாக, திட்ட தெளிவாக எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களை நாளைய மறுமையிலே எதை காண்பிக்கப்பட வேண்டும் என ஆசை கொள்கிறீர்களோ அதற்காக நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே மறதியை விட்டும், மறதி என்ற அந்த நோயை விட்டும்
எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள். மறதி என்பது ஒரு பாரதூரமான நோயாக இருக்கிறது. இதனூடாக வறுமையையும் சோம்பல்தனத்தையும் அது ஈட்டித் தரும். அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பை அது அறுத்துவிடும். அவர்கள் பாவம் செய்வதை உணர மாட்டார்கள். பாவம் செய்கின்ற போது இது பாவமா என்ற உணர்வு கூட அந்த மனிதனுக்கு விளங்காத அளவுக்கு மறதி அவனை மதிமயங்க செய்யவிடும். எனவே பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள மாட்டான். தனது பாவத்தை விட்டும் அவன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டான். நன்மை எது என்று அவனுக்கு தெரியாமல் போய்விடும். தீமை எது என்று தெரியாமல் போய்விடும். இவ்வாறாக பல அருமையான சந்தர்ப்பங்கள் அவனை கடந்து செல்லும். ஆனால் பெற மாட்டான். மறதியில் இருப்பான். பல காட்சிகள் காண்பிக்கப்படும். படிப்பினை பெற மாட்டான். விழிப்பாட்டான். பல விடயங்கள் நினைவூட்டப்படும். அதனூடாக எந்த பயன்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது அந்த மறதி என்ற நோயாக இருக்கிறது. எனவே அதனை எச்சரிக்கையுடன் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களது ரப்பை நீங்கள் பணிவுடனும் பயத்துடனும் அல்லாஹை நீங்கள் நினைவு கூறுங்கள். பகிர்ந்தமாகவும், அதாவது காலையிலும் மாலையிலும் அல்லாஹை நீங்கள் நினைவு கூறுங்கள். மறந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, வாழ்வு என்பது மிகவும் இலகுவானதாகும். காலம் என்பது மிகவும் சொற்பமானதாகும். நம்மை கடந்து சென்றவைகள் முடிந்து விட்டன. வரக்கூடியவைகள் நமக்கென எழுதப்பட்டவைகள் கட்டாயம் வந்து சேரும். எனவே வாழ்வை நீங்கள் பொடுபோக்காக வீணாக கழித்து விட வேண்டாம். ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை பரிசோதிப்பதற்கான ஒரு பரீட்சையாக அது அமைகிறது. எனவே இவைகளிலே பொடுக்காக நாளை வரும் என்று நீங்கள் காலம் கடத்திவிட வேண்டாம். எனவே வாழ்வு கிடைக்கப்பட்டிருப்பது என்பது இதன் நிரந்தர சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிவகைகளை, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே இந்த காலம் என்பது நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நிரந்தர காலத்துக்கு அந்த சுவர்க்கத்துக்கான வேலைகளை இந்த உலகத்திலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு மாற்றமாக வீணான முறையிலே உலகத்திலே நேரங்களை வீணடித்து விட்டு, காலம் கடத்தி விட்டு கடைசியிலே நஷ்டப்படுவதில் எந்த பயன்பாடும் கிடைக்கப் போவதில்லை. எனவே புத்தியுள்ள காலத்தின் பெருமதியை, வாழ்வின் பெருமதியை உணர்ந்து நாளை மறுமைக்காக அவன் அருமையான நன்மைகளை செய்வதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய காலங்களை வீணடித்து விடக்கூடாது. அதிலும் குறிப்பாக ரமலானை அடைந்திருக்கிறீர்கள். எனவே ரமலான் என்பது நன்மைகள் செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே நன்மைகள் செய்வதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். நன்மைகள் செய்வதற்கு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். உங்களது நிலைமைகளை சீராக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே சீர் செய்ய வேண்டிய விடயங்களை வேண்டுங்கள். அதே போன்று தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள். அழகான முறையிலே அல்லாஹுக்கும் அழகான கடனையும் கொடுத்து வாருங்கள். நாளை மறுமைக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முற்படுத்தி வைத்தவைகளை சிறந்தவைகளாக, நல்லவைகளாகவும் மகத்தான கூலியாகவும் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பொருத்தமான பல நல்ல செயல்களை செய்து இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த நல்ல வழிபாடுகளில் ஈடுபட்டு இந்த ரமலானுடைய வெகுமதிகளை பெற்ற, அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்ற நல்லவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.